ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான vlog வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 3 days பிஃபோர் எடுத்தது தாங்க. நாங்கள் வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோவிலுங்க. அது மட்டுமே இல்லாமல் ரொம்பவே பழமை வாய்ந்த கோயில். 1000-2000 வருஷம் பழமையான கோயிலுங்க. வாமனபுரீஸ்வரர், அம்புஜாட்சி அம்பாள். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்னி ஸ்தலம் தாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் 2வது திருவண்ணாமலை அப்படி சொல்கிறாங்க. கார்த்திகை தீபத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே மலை மேலே வந்து தீபம் ஏற்றி வழிபடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி டைம்லேயும் வந்து கிரிவலம் வருவாங்களாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவில். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கே வந்து பாவ விமோச்சனம் கிடைச்ச கோவில் சொல்கிறாங்க. இங்கே அம்பாளுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே கொடிமரம் இருக்குங்க. அதுவே வந்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. இங்கே அர்ச்சனைக்குன்னு பார்த்திங்கன்னா நாகலிங்க பூ வச்சுருந்தாங்க. அங்கே மரமே பெரிய மரம் இருக்குது. நான் வந்து இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பூவில் வந்து லிங்கம் இருக்க மாதிரி பார்த்துருந்தேன். என்ன மாதிரி நிறைய பேர் வந்து அந்த பூவை பார்த்துருக்க மாட்டீங்கன்னு சொல்லி தான் வந்து அந்த பூவை நல்லா கிளியராக எடுத்தேன். அதுவே நமக்கு ரொம்ப பெரிய தரிசனம் தான். அந்த பூ வந்து மரத்து மேலே இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க வடிவம் அதில் தெரியும். அதுவே வந்து கீழே விழுந்துருச்சுன்னா பார்த்திங்கன்னா இருக்காதான். அங்கே இருந்தவங்க சொன்னாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கே அர்ச்சனை பொருள் கூட விற்கிறாங்க. நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். நம்ம கோவிலை சுற்றி வரும்போது தான் பார்த்தேங்க அங்கே ரொம்ப பெரிய மரம் இருக்குது. நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்லா பார்க்குறேன் இவ்வளோ கிளியராக. இதுக்கு முன்னாடி மரத்தை பார்த்துருக்கேன், ஆனால் பூவை வந்து இவ்வளோ கிளியராக பார்த்ததில்ல. ஒரு ஈவினிங் டைம் அப்போ தான் போயிருந்தோம். அப்போ வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க கோவிலில். சரி சொல்லி வெளியே நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி சாமி கும்பிட்லான்னு கிட்ட போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு திரையை விலக்கிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பெரியவங்க வந்திருந்தாங்க, தாத்தா பாட்டி. அவங்க வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா திரையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இங்கே 2 வினாடிகள் மட்டும்தான் வந்து சாமி வந்து தரிசனம் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாக்கியம் வந்து எங்களுக்கு கிடச்சிருந்தது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஆமாங்க, இங்கே சிவலிங்கம் வந்து சாமி தரிசனம் வந்து 2 வினாடிகள் தான் நமக்கு வந்து கிடைக்குமா. மற்ற கோவில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நமக்கு தரிசனம் கிடைக்காதுங்களாங்க. அகத்திய முனிவருக்கே வந்து தரிசனம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர் வந்து மலை மேலே போயிட்டு லிங்கம் ரெடி பண்ணி அங்கே சாமி கும்பிட்டதுனால அதுக்கப்புறம் தான் தரிசனம் கிடைச்சதா சொல்கிறாங்க. அங்கே இருந்தவங்க கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி எப்பயுமே போனவொடனே சாமி தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்லாம் இங்கே கிடையாதுங்களாங்க. எப்பயுமே 2 வினாடிகள் தான் கிடைக்குமா. அந்த பாக்கியம் இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிருந்தது. சரி சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே விநாயகருக்குன்னு தனி கோயில், முருகருக்குன்னு தனி கோயில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி முருகர் வந்து பார்த்திங்கன்னா 12 கைகளோட வள்ளி தெய்வானோட காட்சி அளிக்கிறாரு. அப்போ சுற்றி வரும்போது தாங்க பார்த்தோம் நாகலிங்க மரம் ரொம்ப பெருசாக இருந்தது. அதில் பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நான் வந்து இவ்வளோ கிட்டக்க இப்போ தாங்க பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைமு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வன்னி மரம், வில்வ மரம் எல்லாமே இருந்ததுங்க.
அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவிலுங்க. விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மூர்ச்சகர் வந்து இருக்க மாட்டாரா, நேரடியாக தான் விநாயகர் வந்து நமக்கு தரிசனம் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. இதாங்க அம்மன் கோவில். அங்கே பார்த்தீங்கன்னா அம்மனுக்குன்னு தனி கொடி மரமே இருக்குது. அதுவே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். கோவில் உள்ளே இல்லாமல் அம்மனுக்குன்னு தனி கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொடி மரமும் தனியாக இருக்குங்க. மகாவிஷ்ணுவுக்கே பாவ விமோசனம் கிடைச்ச ஸ்தலம்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், இது வன்னி மரம் தான் நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு கிளியராக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில். அப்படியே கோவிலை சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியிலே பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். இயற்கையோடு எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். அங்கேயும் நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இவ்வளோ ஒரு சிறப்பு வாழ்ந்த கோயிலுக்கு நீங்களும் ஒரு தடவை வந்து போங்க. ஏன்னா வந்து 2வது திருவண்ணாமலை அப்படி சொல்கிறாங்க. அக்னிஸ்தலம், 1000 வருஷம் பழமையான கோயில். காசியில் இருக்க மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எங்களுக்கு கிடைச்ச தரிசனம் மாரி உங்களுக்கும் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள். இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் திருமானிக்குழியில் தான் இருக்குது. அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆறு போகுது. அதில் வந்து தண்ணி கம்மியாக தான் இருந்தது. பார்க்கவே ரம்மியமாக சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் ஈவினிங் டைமில் போயிருந்தால் ரொம்பவே நல்லா இருந்தது. இன்றைக்கான விலாக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த கோவிலை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவ்வளோ பழமை வாய்ந்த கோயில். இன்னொரு பழமை வாய்ந்த கோயில் சிவன் கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.